வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், அதாவது இந்த சீசனோட பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட லேட்டஸ்ட் கிளிக்ஸ் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களில் எங்கேஜ் ஆகிருக்காங்க. ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப போஸ்ட் பண்ணி அவங்களோட பாண்டிங் வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அவங்க என்னென்ன பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, யார் யார் அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ராணவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து எலைட் டான்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல அவர் ஒரு பார்ட்னரா இருக்காரா இல்ல அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்டா என்னன்னு தெரியல. அவர் வந்து அந்த பர்టిక్యులர் இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப அவர் வந்து வெல்கம் பிக் பாஸ் ராணவ் அப்படின்ற மாதிரி கேக் வெட்டி அவர் வந்து வரவேற்றிருக்காங்க. அவங்க அப்பாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்காங்க. ஸோ நல்லா வார்மா வெல்கம் பண்ணி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேக் ஊட்டி விடுறதா இருக்கட்டும், அண்ட் தென் அவங்க அப்பா கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் கேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்கிற போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வெல்கம் பிக் பாஸ் ராணவ், அதாவது பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அங்கே போகிறாருன்னு நினைக்கிறேன், எலைட் டான்ஸ் அப்படின்ற டான்ஸ் ஸ்கூல். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராணுவ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணுவ இங்கே பீச்சா என்னன்னு தெரியல, பீச் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு, இல்லை ரெசார்ட்டா என்னன்னு தெரியல. அங்கே க்ரீன் கலர் டிஷர்ட்டில் அவர் வந்து போஸ்ட் கொடுத்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ராணுவ கொஞ்சம் லைட்டாக பிஸியாக இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் வந்து போஸ்ட் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து டான்ஸ் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண, இல்லை அவர் வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ண இடமா என்னன்னு தெரியல. ஸோ அங்கே வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ராணுவுக்கான ஏதாவது ஒரு அப்டேட் வருதா, இல்லை அவர் ஒரு மூவி சொல்லிட்டு இருந்தார்ல அதுக்கான அப்டேட் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பவித்ரா அண்ட் தென் ரயான் ஷேர் பண்ண இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி இந்த பேர் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அடுத்த விஷயத்தை கோர்த்து விடுறதுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் நல்லா ஒரு ஹெல்த்தியான பாண்டிங் அப்படின்றது நம்மளுக்கு உள்ளே இருக்கும் போதே தெரிஞ்சிருந்தது. ஸோ ரயானும் நிறைய விஷயங்கள் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தாரு பவித்ரா ஜனனியை பற்றி. ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சர் வந்து ரயான் தான் நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்லேயே எங்கேயோ பவித்ரா ஜனனியை டேக் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிக்சர் பார்க்கறதுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும், அண்ட் தென் பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு புது ரெஃப்ரெஷிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் பிக்சரை. ஸோ இதை வந்து கொண்டாடி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் தனியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க அம்மா கூட இருக்கிறாங்க. அண்ட் தென் தனியாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் விஜய் விஷால் அந்த அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக அங்கங்கே தெரியுறாங்க. பட் வென் கம் டு தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா யாரோடையும் மிங்கிள் ஆகாமல் தனியாக அவங்களோட பிக்சர்ஸ் வந்து நம்மளால் சோஷியல் மீடியாவில் வளம் வரதை பார்க்க முடியுது. அவங்க தனியாக தான் இருக்கேன் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்து போடுறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் பேக்கிங்காக தான் இருக்குது. இனிஷியலாக வந்து தர்ஷிகா விஜய் விஷால் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு தாட் இருந்தது பிக் பாஸ் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி வேற ஒரு காம்பினேஷனில் வேற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் தர்ஷிகாவுக்கு அட்டிங்காக தான் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வந்து தனியாகவும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த போஸ்ட்லாம் போடுறாங்க அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கப்பட்ட அந்த பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வந்தது. அந்த விஜய் விஷால் ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்தது. அவங்க படத்துக்கு போனது, ரயான் படத்துக்கு வந்து போனது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வந்தது. ஸோ இந்த மாதிரியான ட்ரெண்டிங் கிளிக்ஸ் ஆஃப் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.